பிரபல நடிகைக்கு தாவேகா கட்சியில் புதிய பொறுப்பு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் தாவேகா மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. தற்பொழுது கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தாவேகாவுடன் காங்கிரஸ் கைகோர்க்குமா என்ற $1,000,000 கேள்வி எழுந்த நிலையில் திமுக கூடுதலாக 2 சீட் வழங்க முன் வந்திருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கூட்டணி மாறாது. விஜயை மையப்படுத்தி சமீபத்தில் வெடித்த சர்ச்சை என்பது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் கோரிய விவாகரத்து. இதன் மூலம் பெண்களின் வாக்குகள் சரியுமா என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. விஜய் தனிப்பட்ட விவகாரங்களை பொதுவெளியில் பேசியதே இல்லை. தனது கடைசி படமான ஜனநாயகன் வெளியாவதில் சென்சார் போர்டு சிக்கலால் தள்ளி போயிருக்கிறது. இதை அவர் பொது பிரச்சனையாக மாற்ற விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் அதிக அளவு பெண் ரசிகர்களையும் குடும்ப ரசிகர்களையும் கொண்டவரான விஜய் மீதான இந்த குற்றச்சாட்டு தாவேகா தொண்டர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சோகத்தையும் அதிருப்தியும் உண்டாக்கியுள்ளது. இதனையெல்லாம் அடுத்தடுத்த பேச்சுகளில் விஜய் சரி செய்து விடுவார் என எதிர்பார்க்கலாம். பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரான AGS கல்பாத்தி சுரேஷின் மகன் அபிஷேக் கல்பாத்தியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சென்னை ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு திரை உலகினர் பங்கேற்று வருகின்றனர். அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நடிகை திரிஷா ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர். சமீபத்தில் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடக்கியிருந்தார். அது குறித்து சமூக வலைதளத்தில் கருத்துக்களும் விவாதங்களும் அனல் பறந்தன. இந்த சூழலில் விஜய் திரிஷா இருவரும் பொது நிகழ்வு ஒன்றில் சேர்ந்து கலந்து கொண்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. தாவேகா கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய திரிஷா களமிறங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் கட்சியில் அவருக்கு புதிய பதவி கொடுக்கவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் விஜய் தாவேகா எனும் அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். இக்கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது. 2026 தேர்தலை ஒட்டி தாவேகா தரப்பில் பிரச்சார பாடல் ஒன்று வெளியிடப்பட உள்ளது. இது பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து யூடியூபர் மதன் கௌரியுடன் நேர்காணல் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் தனிப்பட்ட வாழ்க்கை முதல் அரசியல் பயணம் வரை பல்வேறு விஷயங்களை விஜய் பகிர்ந்து கொள்வார் என்கின்றனர்.